மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு நீதி கோரி கன்னியாகுமரியில் தொடங்கி செஞ்சிக்கோட்டை வரை சுடரேந்தி இருசக்கர வாகன பேரணி. பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு விழுப்புரத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக செஞ்சியில் நடைபெறும் மே 18 முள்ளிவாய்க்கால் தமிழர் இனப்படுகொலைக்கு நீதி கோரி பொதுக்கூட்ட பரப்புரைக்கு மாநில இளைஞரணி முருகானந்தம் தலைமையில் கன்னியாகுமரி தொடங்கி விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை வரை சுடர் ஏந்தி இருசக்கர வாகனத்தில் பேரணி நடைபெற்றது. இனப்படுகொலைக்கு நீதி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் இனப்படுகொலையாளர்களுக்கு சர்வதேச நீதிமன்றம் மூலம் தண்டனை வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி மே 15 கன்னியாகுமரியில் தொடங்கிய சுடர் ஏந்திய இருசக்கர பேரணி விழுப்புரம் வருகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் MR குமரன் அவர்களின் தலைமையில் வாகன பேரணியில் கலந்து கொண்ட வாகன ஓட்டிகளுக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சுடரேந்தி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முதல் 4 முனை சந்திப்பு வரை மே 18 முள்ளிவாய்க்காலில் நடந்த தமிழர் இனப்படுகொலையை குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். பேரணி வரவேற்பு நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கலந்து கொண்டனர். 7 Green News செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் S. கலைக்குமார்.